அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரத் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பல பயிர்களை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளுடைய அனுபவங்களையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பகிர்ந்து வரோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெட் டைமண்ட் கொய்யா வந்து சீரும் சிறப்புமாக ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயிகள்கிட்ட நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. என் பேர் ஏ ராமசாமி, பள்ளக்காடு, நடுலூர் கிராமம், எங்கோலி போஸ்ட்டு, ஆத்தூர், இது சேலம் டிஸ்ட்ரிக்கு. கொய்யாவில் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது சார்? ஏற்கனவே லக்கோனா 49 ஒரு 15-20 வருஷமாக வச்சுருக்கோம். ஓகே. அப்போ நானும் உங்கள் யூடியூப்பில் வந்து உங்கள் இதை பார்த்தேன். சரி. டைமண்ட் ரெட்டு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் சரி அப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணேன். அப்புறம் சார் கொண்டு வந்து எனக்கு கொய்யா உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி சரி. நீங்கள் அவர் நம்பர் கொடுத்து பாருன்னு சொன்னீங்க. சரிங்க சார். அவர் கொண்டு வந்து செடி கொடுத்தாரு. இப்போ 1 இயர் ஆகுது. நடவு பண்ணி இப்போ கரெக்டாக 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. சரி. இப்போ ஆனால் டேஸ்ட்டு வந்து லக்கோனா 49 இது பல மடங்கு இருக்குது. பல மடங்கு டேஸ்ட் இருக்குது. ஆனால் நல்லா விரும்பி வாங்குறாங்க, வாங்கி சாப்பிட்றவங்க, விரும்பி சாப்பிட்றாங்க. ஆமாம். செடி நடவு பண்ணி உங்களுக்கு எத்தனை நாளில் பூ பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு சார்? செடி தலைஞ்சவர்களே பூ பிஞ்சு தாங்க வருது. பூ பிஞ்சு தான் வருது. இப்போ நட்டு வரக்குள்ளேயே தலைஞ்சு வரக்குள்ளேயே பூ பிஞ்சு வருதுங்க. எத்தனை அடிக்கு ஒரு கன்று போட்டிருக்கீங்க சார்? 10 அடிக்கு ஒன்றுங்க. 10 அடிக்கு ஒன்று போட்டிருக்கீங்க. சரி. இதில் காய்ப்பு திறன் எப்படி இருக்குது சார்? காய் இப்போ தான் ஃபஸ்ட்டில் வந்ததுனா ஃபஸ்ட்டு காய் இதாங்க அறுவடை. சரி சரி. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் டைம். ஆமாம். இப்போ எவ்வளோ காய் அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார்? ஒரு நாளைக்கு நேற்று ஒரு 15 கிலோ கொடுத்தோம். ஒரு 15 கிலோ கொடுத்தோம். 15 கிலோ. அந்த சில்லறை வியாபாரிங்க வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. மொத்தம் எவ்வளோ செடி நடவு பண்ணுறீங்க சார்? 150 செடிக்கு. 150 செடி. சரி. இப்போ கொய்யா டேஸ்ட்டு பற்றி சொன்னீங்க. L49க்கும் இதுக்கும் என்ன அளவுக்கு, அதாவது இப்போ நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதாவது வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து மிட்டாய் மாதிரி இருக்கும், கலர் உள்ள ரெட்டிஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்களா? ரெட்டிஸ் நல்லா இருக்குது. கலரெல்லாம் அந்த மாதிரி ரெட்டிஸ் கொஞ்சம் மற்ற காய் இப்போ நல்லா பழுக்குங்காட்டி அறுத்தோம்னா கொஞ்சம் அது கலர் தெரியாது. சரி. ஆனால் நல்லா பழுத்துன்னு வச்சுங்க, நல்லா சிகப்பாகவே இருக்குது. நல்லா ரெட்டிஸ் நல்லா. அதே மாதிரி ஆப்பிள் டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. நானே தினம் 2 கொய்யா சாப்பிடுவேன். இல்லை, என்கிட்ட இப்போ ஒரு ஃபார்மர் சொன்னாங்க, ஒரு ஆள் 1 கிலோ கொய்யா கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. சாப்பிட வந்து சாப்பிட்டுட்டே தான் சாப்பிடணும்னு தோணுது. அந்த அது என்னன்னா இன்னொரு காய் சாப்பிடலாமா, இன்னொரு காய் சாப்பிடலாமா அப்படிதான் என்ன வரும். நேற்று ஒரு புதுசாக ஒருத்தர் வாங்கிட்டு போனார், ஒரு 5-6 கிலோ வாங்கிட்டு போய் அப்பயே விற்றுட்டாங்க உடனே ஒரே இடத்துல. அவங்க 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க வியாபாரிங்க. நான் 35 ரூபாய்க்கு தரேங்க, அவங்க 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை நீங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு தைவான் பிங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, வெளில போய் 80 ரூபா 70 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு 30 ரூபாய்ங்க. அந்த காய் 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது அதனால அவங்களா எடுக்கிறதுனால அப்படின்னு கொஞ்சம் விலை ஏற்றலின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் பழகிடுச்சுன்னா வச்சுங்க, டேஸ்ட்டை பார்த்து விரும்பி வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. நம்ம ஃபார்மரே இன்றைக்கி வந்து 100 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அது டவுனில் விற்கிங்க. இப்போ திருச்சி, இப்போ ஆத்தூர் போனால் இதில் 80 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு விற்றுருங்க. கண்டிப்பாக. நம்ம இன்னும் கொஞ்சம் காய் அதிகமாக வந்தால் மார்க்கெட்டிங் வேறு மாதிரி பண்ணிக்கலாம். காயினுடைய சைஸ் 200 கிராம் வருதுங்களா சார்? அதிகமாகவே வருங்க. 200 கிராம் 1/4 கிலோ அந்த அளவு இருக்குது. நம்ம ஒரு கொய்யாவை கட் பண்ணி டேஸ்ட் பார்த்துடலாம் சார். பாருங்கள். நாங்கள் நிறையா சாப்பிட்ருக்குறோம். நானும் நிறையா சாப்பிட்டேன். வந்து சாப்பிட்டு நீங்களும் நிறையா சாப்பிட்டீங்க. உள்ள இப்போ தான் அந்த பிங்க் கலர் வருது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுங்க. இன்னொரு ஆனால் இப்போ இதில் இது விற்கிறதுக்கு இதுதான் கரெக்டு. தம்பி, நீ சாப்பிட்ருக்கியா? நீ சாப்பிட்டியா கொய்யா பழம்? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட் நல்லா இருக்கா? இனிப்பாக இருக்கா? இப்போ தான் சாப்பிட்றியா? இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கியா? இதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்ருக்கியா? எத்தனை பழம் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிடுவேன். 2 பழம் சாப்பிட்ருவியா? அதாவது சேம் வந்து நம்ம ஆப்பிள் நம்ம சொல்கிறது காய் வந்து நல்லா சைனிங் வருது சார். அந்த பழம் மாறிடுச்சுனாவே உங்களுக்கு அந்த சைனிங், இந்த கலர் வந்து அறுத்துடலாம். உங்களுக்கு அந்த விதையே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதில் விதை அதிகம். அப்பா, அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. அந்த பழம் சாப்பிட்டதோட இந்த பழம் இன்னும் அருமையாக இருக்குது. இது பராமரிப்பு இனிமேல் தாங்க பண்ணணும். பராமரிப்பு இல்லாத தான் இருக்குது. நம்மளுக்கு முதல் ஒரு எரு வைக்கணும். எரு வச்சு
மண் அடைக்கணும் நல்லா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சார் ஒரு 1.5 வருஷம் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி இந்த ரகத்தை எப்படியா டெவலப் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நீங்கள் சொல்லும்போது தான் நம்ம அதை முயற்சி எடுத்ததுக்கு வந்து ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் எதனா சாப்பிட்டு இப்போ நான் வந்து ஃபார்மர் வாங்குறவங்களும் சரி கண்டிப்பாக இதுவும் சரி, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குதா அப்படிங்கிற ஒரு திருப்தி அடையணும் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம தோட்டத்திலே வந்து இப்போ ஒரு பொருளை நானே கூட காய் வர வரலாம். இது வந்து ஆனால் வச்சதையுமே 2 பிஞ்சோட வந்தது. அது காய் பெருசு ஆச்சுங்க. அது அறுத்து சாப்பிட்டதையுமே சரி காய் அந்த கலர் வருது அப்படின்னு. சரி செடி மாறிடக்கூடாது இல்லைங்க. கண்டிப்பாக செடி உரமே வைக்கலிங்க. எருவு அந்த மருந்து இவர் கொடுத்த உரம் தாங்க. நான் இப்போதான் எரு வைக்கலான் இருக்கேன். எரு இருக்கு. வேற பராமரிப்புகள்லாம் வந்து கம்மியிலேருந்து வந்து பார்க்குறாங்களா சார்? இவர் 2 டைம் வந்தார் சார். சரி வந்து பார்த்தார், சொன்னார். செடி எதுவும் உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுங்களா? டேமேஜ் செடி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுதான் அந்த சின்ன செடியாக இருக்கலாம் டேமேஜ் ஆகி உள்ள டேமேஜ் இருக்கிறதெல்லாம் டேமேஜ். அது அந்த தென்னை மரத்தை வேறுனால கொஞ்சம் தலையிலைங்க. இப்போது எல்லாரும் சொல்கிறத விட சார் நான் உங்ககிட்ட என்ன சிறப்பு பார்க்குறேன்னா, நீங்கள் கொய்யால ஒரு 15 வருஷம் அனுபவத்தில் இருக்கிறீங்க. அப்போ இந்த ரகத்தை இப்போ சாகுபடி செஞ்சுருக்கீங்க. உங்கள் கண்ணால் இந்த செடி எவ்வளோ காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு செடி வந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை கிலோ காய்க்கும், பூ பிஞ்சு இவ்வளோ எடுக்குது. இப்போ அந்த செடியிலலாம் ஒரு கிட்டத்தட்ட 20-30 பிஞ்சு வரைக்கும் இருக்குது. ஒரு செடி வந்து ஒரு வருஷம் 2 நம்ம தான் கொழுந்து கிள்ளி விட்டோம், காய் வந்துகிட்டே இருக்குதுங்க. கண்டிப்பாக இடையே விடாது காய். கண்டிப்பாக ஒரு செடியில் இங்கே தெரியல. இந்த செடியில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து செடியில் வந்து பார்த்தோம்னா இது இந்த இடத்துல செடியில் இது வந்து காய். ஆமாம். இப்போ இது அறுவடைக்குள்ளே காய் இருக்குது. ஆமாம். இது பிஞ்சு இருக்குது. இப்போ இதில் கவாத்தை எடுத்து விட்டோம்னா அதான் இப்போ இது பாருங்க ஓடிச்சு விட்ருக்கு. இனிமேல் கொழுந்து வந்ததுன்னா இதில் பூ வர ஆரம்பிக்கும். இது கண்டினியூவாக நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணால் காய்கள் நம்ம ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். டைமிங்கில் ஒரு செடி எப்படியும் வருஷம் ஒரு 100 கிலோ 150 கிலோ வர வாய்ப்பு இருக்குது. நல்ல பெரிய செடியாக வரக்குள்ள மரமாக அந்த ஸ்டேஜுக்கு பெரிய மரமாக வரலாம். அந்த இதெல்லாம் அதிகமாக கூட வரலாம், காய் அதிகமாக பிடிச்சதுன்னா. ஆனால் ஒரு நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சார் ஒரு 30 கிலோ தான் சொல்கிறோம். ஃபார்மருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 30 கிலோ காய்க்கும். அதிகபட்சம் ஒரு 50 கிலோ வரைக்கும் காய் காய்க்கும் அப்படிங்கிறோம். உங்களுக்கு 30 கிலோ சராசரி. நான் ஒரு செடிக்கு 5-6 கிலோ கூட 10 கிலோ அறுத்துருக்கேன். இப்போ ஒரு சில செடியில் ஒரு சில காய் இருக்காது. ஒரு சில செடியில் அதில் ஆனால் பொறிக்க அவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். டக்குன்னு சத்த பேச நப்பிட்டு வந்துடுவோம். வெயிட் நேரம் சேர்ந்துருது. கரெக்டாக வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் 12 மாதம் ஆகுது. ஆமாம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது சார். உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க சார்? இந்த கொய்யாவை விரும்பி வாங்கி வைக்கலாங்க. பெஸ்ட் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். மக்கள் வாங்கி சாப்பிட்றவங்க வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால அந்த லக்கோனா 49 விட இது வந்து நல்லா சிறப்பான கொய்யா. டேஸ்ட்டில் வந்து எந்த விதமான குளறுபடியும் கிடையாது. ஒரு டைம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம தோட்டத்தை தேடி வந்துடுவாங்க. வந்து அது இப்போ ஒருத்தர் டாக்டர்னா ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. கொய்யா இருக்குதுன்னு நம்மளால் கொடுக்க முடியுமா, விளைவிக்க முடியுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆமாம், கேட்குற எல்லாத்துக்குமே. அதனால் நல்லா இருக்குது. நீங்களும் நல்லா சிறப்பாக பண்ணுங்க. கண்டிப்பாக சாரை பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் கொய்யா வந்து நம்ம இந்த ரெட் டைமனை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபார்மர் தோட்டத்திலே 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியில் விற்கிறவங்க 100 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவே எனக்கு நல்ல லாபமாக தான் இருக்குது. செடிக்கு கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 10 கிலோ காய்கிட்ட பறிச்சிருக்கேன். செடி நடவு பண்ணி 12 மாதம் தான் ஆகுது. நம்ம சொன்ன டேஸ்ட்டு, நம்ம சொன்ன கலரு, சொன்ன சைஸு எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? எல்லாம் அதே மாதிரி. கம்பெனியோட சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு. திருப்தியாக இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த கொய்யா ரகம் ஃபியூச்சரில் எல்லா கொய்யா ரகங்களையுமே ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு இந்த ரகத்தை தான் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருமே நம்ம மாறிடும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குது. ஒரு ஆப்பிள் மாதிரி, அதாவது நியரஸ்ட்டு ஒரு ஆப்பிள் தான். அதாவது கொய்யா செடியாக இருக்கக்கூடிய ஆப்பிள் மரம் தான். பார்த்தா ஆப்பிள் அந்த சேம் தான் இருக்குது. ஷேப்பு டேஸ்ட்டு எல்லாமே ஆப்பிள் தான் இருக்குது. இன்றைக்கி ஆப்பிள் கூட கிலோ இன்னைக்கு அதே மாதிரி மாவு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. மாவு இப்போ அது மாதிரி மாவாக தான் இருக்குது இதுவும். கண்டிப்பாக இப்போ ஆப்பிள் சாப்பிட்டா விதை இல்லாத எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதுவும். ஆப்பிளில் வந்து நம்ம கிலோ இன்றைக்கி 200 ரூபா 250 ரூபா கொடுத்து மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றோம். அதுவும் கிட்டத்தட்ட நம்ம 3 மாதம் 4 மாதம் கெமிக்கல்ஸ் வச்சு அப்புறம் இது இயற்கையாக ஐஸில் வச்சு நம்மளுக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் இயற்கையாகவே இது ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கொய்யா ரகம் நம்ம நிறுவனத்தில் இந்த செடிகளை வந்து கமர்ஷியல் ஃபார்மிங்காக ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படக்கூடிய விவசாயிகள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீல்டை வந்து பார்த்துட்டு ஆலோசனை தர ரெடியாக இருக்கும்.
நன்றி. நன்றி, வணக்கம்.